அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிட்டிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து பல பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூவை பற்றி சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக வந்து நமக்கு சர்வர் இஷ்யூ தான் இருந்தது இல்லையா. நேற்று நைட் இருந்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு மதியம் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இருந்தது. அந்த அப்லோடு டாக்குமெண்ட் ஆப்ஷனே வரல, ஜஸ்ட் வந்து வியூ மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக. ஸோ இந்த இஷ்யூ வந்து அப்பப்போ வரது எல்லாமே இந்த வெப்சைடு வந்து பிரச்சனைனால தான் வந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் டைமில், இப்போ இரவு நேரங்களில் அது விடிய காலையில் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா சர்வர் பிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இமெயில் ஐடி ராங் ஒருவர் மீண்டும் முயற்சி செய்யுங்க. அதாவது என்னென்னா இமெயில் ஐடி வந்து சரியாக கொடுத்துமே சில பேருக்கு வந்து இந்த இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகலை, இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறீங்க. பாஸ்வேர்டு கூட ரீசெட் பண்ணிக்கலாம், ஆனால் இமெயில் ஐடியே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இது வரல நீங்கள் அப்படின்ற மாதிரி வருதுன்னும் பொழுது அது வந்து இதே சர்வர் இஷ்யூனால கூட மேபி வந்திருக்கலாம். ஸோ அதனால் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் செல்லுக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லுங்கள், ரைட்டா. ஏன்னா மற்ற இஷ்யூலாம் சால்வ் ஆகிடுது. இப்போ உதாரணத்துக்கு அப்லோடு டாக்குமெண்ட் வரல, அது வந்துடுச்சு, ஓகே பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இஷ்யூனா கூட நம்மளால் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஓப்பனே பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இமெயில் ஐடி இது மாதிரி இல்லைன்னு வருது, இல்லை ராங்குன்னு வருது, இந்த மாதிரிலாம் வந்தது. ஆனால் மீண்டும் அவங்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஸோ மேபி உங்களுக்கும் அது மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க அல்லது இசேவை மையம் அது மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் கூட போயிட்டு வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான இமெயில் ஐடி சரியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சரியாக கொடுத்துமே வரல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அதுக்கு வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு மேடம் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அழுகுறாங்க, ஃபோன்லேயே அழுகுறாங்க. சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார், நான் பாஸ் பண்ணிடுவேன் சார், ஏன்னா மார்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார், கண்டிப்பாக நான் வந்து ரிசல்ட் கொடுத்தேன்னா செலெக்ஷன் ஆயிரும் சார், ஆனால் என்னோடய இமெயிலே வந்து ஓப்பன் ஆகலை, நான் எப்படி சார் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும், இப்போ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ நல்ல மார்க் எடுத்துமே எனக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் ஆறுதல் கூட சொல்ல முடியல. கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகுமா, ட்ரை பண்ணுங்கம்மா, மீண்டும் முயற்சி பண்ணுங்கம்மா, அந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை தான் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா. அதை சால்வ் எங்களால் வந்து முடியாது. ஸோ மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி நைட் டைமில் சர்வர் வந்து பிஸி இல்லாத டைமில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எப்படியாவது வந்து கால் பண்ணால் எடுக்கிறாங்களான்னு பாருங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கண்டிப்பாக வந்து இந்த இமெயில் ஐடி இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். எப்படியாவது வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ நான் ஈவினிங்லேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டுருக்காங்க. சார் அந்த 1 MB சைஸில் வந்து நம்ம எஜுகேஷன் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக 1 MB இல்லை 1 MB கம்மியாக கொடுத்தா கூட வந்து இல்லை அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. சார் நான் வந்து ஒரு 900 KB தான் வச்சுருக்கேன், அதில் ஒரு 1 MBக்குள்ளே தான் வச்சுருக்கேன்ற மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூலாம் இப்போ புதுசாக வந்திருக்கு, ரைட்டா. கண்டிப்பாக வந்து 1 MBக்கு உள்ளே இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் ஒரே இதில் திரும்ப பண்ணும்பொழுது மேபி இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து மீண்டும் கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் பிஸி இல்லாத டைமில் மீண்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 MBக்கு உள்ள அப்படின்னா ஒரு 700 KB 800 KB 900 KB அந்த KB சைஸ்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்லோடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஒன்று சால்வ் ஆனால் இன்னொரு பிரச்சனை வருது. பட் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம நாளைக்கு புதன்கிழமை இல்லையா, ஸோ நாளைக்குள்ளே பண்ணிவிடுங்க. ஏன்னா வியாழக்கிழமை விடியகால 5:59 வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. சில பேர் இப்போயே வந்து சார் டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சார், டைம் கொடுப்பாங்க சார் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நம்மளால் வந்து முன்கூட்டி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மேபி எல்லோரும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த டைமுக்குள்ளே, அதாவது நாளைக்கு
நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியாவது வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன இஷ்யூ வருது, தொடர்ச்சி என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் பண்ணாமல் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து சர்வர் பிஸி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.